ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அந்த அப்பாவுக்கு தன் மகனை பத்தி ரொம்ப கவலை. ஏன்னா அவன் ரொம்ப சோம்பேறி. பொறுப்பே இல்ல. வேலைக்கும் போக மாட்டான். நாள் முழுக்க ஊரை சுத்திட்டு நேரத்தை வீணாக்கிட்டு திரிவான். ஒரு நாள் அந்த அப்பா மகனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க முடிவு பண்ணாரு. மகனை கூப்பிட்டாரு. மெதுவா சொன்னாரு, "மகனே, அந்த பீரோக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு. அதை எடுத்துட்டு வா." பையன் போய் பீரோவை திறந்து கடிகாரத்தை எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்தான். அப்பா அந்த கடிகாரத்தை பார்த்துட்டு சொன்னாரு, "இப்போ இந்த கடிகாரத்த மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போ. நீ யார யார பார்க்கறியோ அவங்க கிட்ட இதோட விலை என்னன்னு கேளு." பையன் சரின்னு தலைய ஆட்டிட்டு கடிகாரத்தோட மார்க்கெட்டுக்கு போனான். அங்க அவன் வெவ்வேறு ஆளுங்க கிட்ட அந்த கடிகாரத்த காட்டுனான். ஒருத்தர் சொன்னாரு, ₹500 இருக்கும். இன்னொருத்தர் சொன்னாரு, ₹1000. வேற ஒருத்தர் ₹800ன்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு விலை சொன்னாங்க. சில பேர் ஒரே விலைய சொன்னாலும் யாருக்கும் ஒத்துப்போகல. பையன் வீட்டுக்கு வந்து சொன்னான், "அப்பா, எல்லாரும் வேற வேற விலை சொன்னாங்க. சில பேர் 500, சில பேர் 800, சில பேர் 1000ன்னு சொன்னாங்க." அப்பா சிரிச்சுட்டே சொன்னாரு, "சரி, கடிகாரத்த திரும்ப பீரோல வச்சுடு." அடுத்த நாள் அப்பா திரும்ப மகனை கூப்பிட்டாரு. அதே கடிகாரத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. பையன் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் அப்பா சொன்னாரு, "இப்போ திரும்ப மார்க்கெட்டுக்கு போ. ஆனா இந்த தடவை கடிகாரத்தோட விலைய கேட்காத. இந்த கடிகாரத்துக்குள்ள ஓடுற நேரத்தோட விலை என்னன்னு கேளு." பையனுக்கு குழப்பமா இருந்துச்சு. அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னு அவனுக்கு புரியல. இருந்தாலும் அப்பா சொன்னதை கேட்டு திரும்ப மார்க்கெட்டுக்கு போனான். அவன் ஆளுங்க கிட்ட போய் கேட்டான், "அண்ணே, இந்த கடிகாரத்துக்குள்ள இருக்கிற நேரத்தோட விலை எவ்வளவு?" ஆளுங்க அவன ஒரு மாதிரி பார்த்தாங்க. சில பேரு சிரிச்சாங்க. சில பேரு போயான்னு தொரத்துனாங்க. சில பேரு, "என்ன முட்டாள்தனமான கேள்வி இதுன்னு" சொன்னாங்க. பையனுக்கு அவமானமா இருந்துச்சு. ரொம்ப வருத்தப்பட்டான். கடைசியா ஒரு சின்ன கடையில ஒரு வயசானவர் கடிகாரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. பையன் அவர்கிட்டயும் அதே கேள்விய கேட்டான். அந்த வயசான கடைக்காரர் தன் வேலைய நிறுத்திட்டு பையன பார்த்தாரு. அன்பா சிரிச்சாரு. பையன் என்ன கேக்குறான்னு அவருக்கு புரிஞ்சுது. அவரு மெதுவா சொன்னாரு, "மகனே, நேரத்துக்கு விலையே போட முடியாது. நீ கோடி கோடியா குடுத்தாலும் உன் வாழ்க்கையில போன ஒரு நொடிய கூட திரும்ப வாங்க முடியாது. அதனால தான் உன் நேரத்த புத்திசாலித்தனமா செலவு பண்ணணும்." பையன் கவனமா கேட்டான். அந்த பெரியவர் தொடர்ந்து சொன்னாரு, "நேரத்துக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கு. ஒரு நல்ல குணமும் இருக்கு. கெட்ட குணம் என்னன்னா, அது ஓடிட்டே இருக்கும், நிக்காது. நல்ல குணம் என்னன்னா, அத எப்படி செலவு பண்றதுன்னு நீ தான் முடிவு பண்ணலாம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் அதே 24 மணி நேரம் தான். வித்தியாசம் என்னன்னா, அந்த நேரத்த அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுல தான் இருக்கு." பையனுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. மனசுக்குள்ள ஏதோ மாறுச்சு. அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடினான். மார்க்கெட்ல நடந்தது எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொன்னான். அப்பா பெருமையா சிரிச்சுட்டு மகன் தோள்ல கை போட்டாரு. அன்னையில இருந்து அந்த பையனோட வாழ்க்கையே மாறிடுச்சு. கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான். தன் நேரத்த புத்திசாலித்தனமா பயன்படுத்த ஆரம்பிச்சான். ஊர் சுத்தி நேரத்த வீணாக்குறத நிறுத்திட்டான். ஒவ்வொரு நொடியோட உண்மையான மதிப்பு என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். நண்பர்களே, நேரம் எல்லாருக்கும் இலவசம் தான். ஆனா அது விலை மதிப்பில்லாதது. நீங்க அத வாங்க முடியாது, ஆனா செலவு பண்ணலாம். அத சேர்த்து வைக்க முடியாது, ஆனா பயன்படுத்தலாம். ஒரு தடவ போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால உங்க நேரத்த புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க.